அட டிராபிக் ஜாமுமா? என்னது இந்த மண்ணு ரோட்ல டிராபிக் ஜாமா? விளங்கிரும். அதத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் சுக்கியம்மா. உங்க புள்ள இப்படியே படிச்சிட்டு இருந்தானா அவ எதிர்காலம் விளங்கிரும். உள்ள வீட்டுக்கு வந்தா ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், கையில புக் கொடுக்கணும், அவ டீ குடிக்க கேட்டா டீ கொடுக்கணும், திருக்குறள் புக் கொடுக்கணும், ஆத்தி சொல்லி படிக்கணும், டேபிள் கூட எழுதல, ஒண்ணா வாய்ப்பாடியா தலையில சொல்லிட்டு இருக்கா, ஏபிசிடி சொல்றதுனா ஏக்கு அப்புறம் என்னன்னு என்ன கேக்குறா? ஆஹா, இந்த டிராபிக் ஜாம் எப்ப போகும்? இந்த டீச்சர் நம்மளை எப்ப விடுவாங்களோ தெரியலையே. டிராபிக் ஜாமா? டிராபிக் ஜாம்னு சொல்றப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அன்னைக்கு ஒரு நாள் உங்க புள்ள என்ன செஞ்சா தெரியுமா? அச்சச்சோ, லேட் ஆயிருச்சு, லேட் ஆயிருச்சு. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் பிள்ளைகளா, உட்காருங்க. வாங்க டீச்சர், ரொம்ப சீக்கிரமா வந்துட்டியலாட்டுக்கு. பிரின்சிபல் சார் நீங்களா? அச்சச்சோ! மிஸ், நான் வந்துட்டேன். அட்டெண்டன்ஸ் எடுக்காதீங்க. யாய் யாய் யாய். ரோல் நம்பர் 3 சுக்கி உள்ளே நம்ம. சுக்கி! இப்ப சொல்லுங்க டீச்சர், யான் லேட்டு? அது வந்து சார், வர்ற வழியில டிராபிக் ஜாமா, அதான் லேட் ஆயிருச்சு சார். நீ சொல்லு பாப்பா, நீ ஏன் லேட்டு? அது 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 வந்து சார், கிசான் ஜாமுனால நான் லேட்டு. கிசான் ஜாமா? கிசான் ஜாமா, கிசான் ஜாமா. யாய், என்ன விளையாடுறியா? டிராபிக் ஜாமுனால லேட் ஆகலாம், கிசான் ஜாமுனால எப்படி லேட் ஆகும்? அதுவா பேஸ்? அது எங்க அம்மா சூப்பரா பிரெட் டோஸ்ட் பண்ணி அது மேல ஜாம தடவி கொடுத்தாவளா, அத பொறுமையா சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள லேட் ஆயிருச்சு பேஸ். ஆஹா, பிரெட்டும் ஜாமும் சேர்த்து சாப்பிட்டா சூப்பரா இருக்குமே. நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. சொக்கியாமா, உங்க புள்ள வாழ்க்கையே சிரிப்புலதான் இருக்குது, இதுல உங்களுக்கு சிரிப்பு வேற கேக்குதா? என்ன சுக்கியம்மா, உங்க பிள்ளைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க கோவப்படுவீன்னு பார்த்தா சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்பதான் நீங்க சின்ன வயசுல ஸ்கூல்ல தேட பண்ணிட்டு இருந்தீங்க. உங்க பிள்ளை மாதிரி ஒருத்தர் டீச்சரா இருக்கிறதுக்கு பேசாம பசுமாடு 4 எருமை மாரியா பசுமாடு வாங்கி கூட விற்பனை பண்ணுவீங்க. என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க? அவளாவது நான் எருமை மாடு தான் கேட்கலாம். ஆஹா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாவளா? இனி எப்ப முடிக்க போறாவளோ? சுக்கியம்மா, நீங்க உங்க பிள்ளைய வளர்க்கறதுக்கு 4 கோழி 4 வாத்தை 4 காட்டை கூட வாங்கி வளர்க்கலாம். அது கூட 4 முட்டை போட அதே அவிச்சிட்டீங்களா, இல்லைன்னா வித்து கூட காசு ஆக்கலாம். ஆனா உங்க பிள்ளைய வச்சு ஒண்ணு செய்ய முடியாது. அவளை சும்மா வீணா ஸ்கூல் அனுப்பிட்டு இருக்கீங்க. அவளை வீட்டுல வச்சுக்கங்க. ஒரு வழியா அந்த எலும்பு கூட அரசர் தியானம் பண்ற வீட்டுக்கு வந்தாச்சு. ஹலோ சாமி, சொல்லுங்க சாமி. அசோகா, நீ அந்த இடத்துக்கு போயிட்டியா? இப்பதான் வந்தேன் சாமி, சொல்லுங்க. சபாஷில நான் சொன்ன விஷயம்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குதுல? எக்காரணத்தை கொண்டு அந்த ஆவிகளுக்கு உன் மேல சந்தேகம் மட்டும் வந்துடக்கூடாது. நல்லா தெரியுங்க ஐயா. நான் உனக்கு சொன்ன விஷயத்த அந்த ஆவி கிட்ட ஒண்ணு விடாம அப்படியே சொல்லிரு. ஒண்ணு, அந்த ஆவி குடும்பம் ஒட்டுக்கா அந்த வீட்டுல இருந்து வெளியில வரணும், இல்லனா அந்த குடும்ப தலைவி ஆவியாச்சும் எப்படியாச்சும் வெளியில வந்தாகணும். இந்த குடும்ப தலைவி ஆவி வீட்டை விட்டு வெளியில வந்தாதான் ஆவி கிட்ட போட்ட நம்ம டுண்டு நாட்டி அந்த வீட்டுக்குள்ள புகுந்து அந்த எலும்பு கூட அரசரோட தியானத்தை கலைக்க முடியும்.
அதனால எக்காரணத்தை கொண்டு திட்டத்தை சொதப்பிராதடே. உன்னை நம்பிதான் நாங்க அனுப்பியிருக்கோம். நீ எதுக்கும் நான் கொடுத்த ஏற்பாட காதுல மாட்டிக்க. அப்பதான் நான் உனக்கு கொடுக்கற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புரியும். ஆட்டுங்க ஐயா. ஹலோ அசோகா, அசோகா, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா? நல்லா கேக்குதுங்க ஐயா. சத்தமா பேசாதீங்க, கேட்டுற போகுது. நான் இப்ப அந்த வீட்டுக்குள்ள போறேன். ஐயா ஐயா, வீட்டு பக்கம் வந்துட்டேன். வீட்டுக்கு கிட்ட நெருங்க போறேன். அசோகா, அசோகா, பயப்படாத பயப்படாத. அது அந்த நல்ல ஆவிகளோட மியூசிக் தான். எனக்கு நல்லா தெரியும். அவியதான் வரப்போறாவன்னு நினைக்கேன். அசோகா, ஆவிகளுக்கு சந்தேகம் வந்துட போது. பயந்த மாதிரி கொஞ்சம் நடி. யாரு நீங்களா? என்ன பலூன்ல இருந்து வரியா? அடே மொட்டை, நீ யாருடா? நானா? நான் தான் தோட்டக்காரன். தோட்டக்காரன் தோட்டத்துல வேலை செய்யாம இங்க என்னடா பண்ற? ஆமா, இது டுண்டு நாட்டி வீடு தானே? இல்ல, இது டுண்டு நாட்டி வீடு இல்ல. இது அரசருக்கெல்லாம் அரசர், எங்கள் அரசர் எலும்புக்கூட அரசரோட வீடு. ஏமா, என்னம்மா விளையாடுறீங்களா? ஒழுங்கா ஒளிஞ்சிட்டு இருக்கிற டுண்டு நாட்டிய வெளியே வர சொல்லுங்க. நேத்து ராத்திரி ஏதோ கண்ணாடியில இருந்து ஆவிய வெளியில கொண்டு வரேன், ஆவிய வெளியில கொண்டு வரேன்னு என் தோட்டத்துல உட்காந்துட்டு இப்போ அந்த கண்ணாடியை என் தோட்டத்திலேயே மறந்து வச்சுட்டு போயிட்டியா? அதை சீக்கிரம் வந்து எடுத்துட்டு போக சொல்லுங்க. என்னது கண்ணாடியா ஆவியா? அம்மா, ஒருவேளை அந்த குத்தீஸ்வரர் ஆவிய அடப்பட்டு இருக்கிற கண்ணாடிய சொல்றாரோ? ஏய் மொட்டை, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. தெளிவா சொல்லணுமா? தெளிவா சொல்றேன் கேளுங்க. நேத்து ராத்திரி நீங்களும் உங்க குடும்பமும் கூட ஏதோ ஒரு சாமியாரை கூட்டு வந்து என் தோட்டத்துல உட்காந்து ஏதோ கண்ணாடிக்குள்ள இருந்து ஏதோ ஆவிய வெளியில கொண்டு வர போறேன்னு சொன்னீங்க. சரி, சின்ன பிள்ளைவே விளையாடட்டும்னு நானும் விட்டுட்டேன். ஆனா விடிய காலம் வந்து பார்த்தா அந்த கண்ணாடி என் தோட்டத்துக்குள்ளேயே இருக்குது. அதை சீக்கிரமா அந்த கண்ணாடியை தூக்கிட்டு வெளியே போயிருங்க, இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும். ஆமா, கண்ணாடிக்குள்ள வேற ஆவி இருக்குன்னு சொன்னாவ எனக்கு தொடவே பயமா இருக்குது. சீக்கிரமா அந்த டுண்டு நாட்டிய வந்து அந்த கண்ணாடியை தூக்கிட்டு போக சொல்லுங்க. என்ன சொல்றா? அப்ப அந்த கண்ணாடி இன்னும் உன் தோட்டத்துல தான் இருக்கா? ஆமா ஆமா, சீக்கிரம் அந்த டுண்டு நாட்டிய வர சொல்லி அந்த ஆவி இருக்கிற கண்ணாடியை தூக்கிட்டு போக சொல்லுங்க. எங்களுக்கு பயமா இருக்கு. அம்மா, இதுதான் நல்ல சந்தர்ப்பம்மா. அந்த குத்தீஸ்வரர் ஆவி இருக்கிற அந்த கண்ணாடியை நாம தூக்கிட்டோம்னா பிறகு அவியலால அந்த ஆவியை வெளியில கொண்டு வரவே முடியாது. ஆமா, சரியா சொன்ன மகளே. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சந்தர்ப்பம். அப்போ வாங்கம்மா, நாம எல்லாரும் ஒட்டுக்கா போய் அந்த தோட்டத்துல இருக்கிற கண்ணாடியை எடுத்துட்டு வருவோம். வாங்க. ஆஹா, நான் போட்ட பிளான் வேலை செய்யுது. வேண்டாம். வேண்டாமா? ஏமா? மகளே, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம எல்லாருமே கண்ணாடியை எடுக்க அங்க போனோம்னா, நம்ம எல்லாரும் அங்க போயிட்டோம்னா பிறகு நம்ம எலும்பு கூட அரசரோட தியானத்தை யாரு பாதுகாக்கிறது? I summon my soul to the devil of the kingdom. அம்மா, அதான் இந்த வீட்டுல அப்பற சட்டிகன்னு இருக்கானுங்களே, அவனுங்க எலும்பு கூட அரசரோட தியானத்தை பார்த்துப்பாங்கம்மா. யாரு அந்த அப்பற சட்டிகளா? ஏ பார் ஆபில், பி பார் பால், சி பார் கழுதை புலி. அடே காட்டெருமை, சி ஃபார் கழுதை புலி இல்லடே, சி ஃபார் கேட். அந்த அப்பற சட்டிகளை நம்பி எலும்பு கூட அரசரை விட்டுட்டு போறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து. பேசாம அவனுங்களையே போய் அந்த கண்ணாடியை எடுத்துட்டு வர சொல்லுவோம். அச்சச்சோ, அவனுங்க அங்க போனானுங்கன்னா இந்த ஆவிக இங்க இருந்துச்சுன்னா நம்ம போட்ட திட்டம் வேலை செய்யாது. அடே அப்பற சட்டிகளா, எங்கடா இருக்கீங்க? வாங்க. அடே அப்பற சட்டிகளா, அப்பற சட்டிகளா, எங்கடா இருக்கீங்க? வாங்க. பாஸ், பவுடர் முனியம்மா நம்மள கூப்பிடுறாவ பாஸ். வாங்க பாஸ், போய் என்னன்னு கேப்போம். சரிடே, வாங்க வாங்க, போய் என்னன்னு கேப்போம். அப்பற சட்டிகளா, எங்கடா இருக்கீங்க? வாங்கடா. அடே அப்பற சட்டிகளா, இந்த மொட்டை பின்னாடி போய் ஏதோ கண்ணாடியை எடுக்கணுமா, போய் எடுத்துட்டு வாங்கடா. பாஸ், நீங்க எவ்வளவு பெரிய கேங்ஸ்டர், உங்களை போய் ஆஃப்டர் ஆல் 10 ரூபாய் கண்ணாடியை தூக்கிட்டு வர சொல்றாங்களே பாஸ்.
யா பவுடர் மணியம்மா, இந்த கடத்தல் கட்டப்பா எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர், என்ன போய் 10 ரூபா கண்ணாடியை ஆட்டைய போட்டு வர சொல்றேன். அடே, பென்சில் ஆட்டைய போட்டு போலீஸ் கிட்ட மாட்டினவிய தானடா நீங்க. ஏன்டா ஒரு குண்டூசிய கூட ஒழுங்கா ஆட்டைய போட தெரியாது, நீங்களா கேங்ஸ்டரா? ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி இந்த மொட்டை பின்னாடி போய் அந்த கண்ணாடிய தூக்கிட்டு வா, இல்லனா எலும்பு கூட அரசர் கண் விழிக்கிறப்போ நீங்க எல்லாரும் எலும்பாதாண்டா இருப்பீங்க. பாஸ் விடாதீங்க, பாஸ் விடாதீங்க, நம்ம பவர் முக்கியம் பாஸ், பவர் முக்கியம். பாஸ் கிரைண்டர் பேச்சு கேட்காதீங்க பாஸ், நம்ம கேங்லயே அதிக படிச்சது நான் தான், என் பேச்ச கேளுங்க. நம்ம ஜாலியா டூர் போற மாதிரி இந்த மொட்டை பின்னாடி போய் அந்த கண்ணாடியை தூக்கிட்டு வந்துருவோம் பாஸ், பிரச்சனை வேண்டாம். சரி சரி சரி, நாங்களே போய் அந்த கண்ணாடியை தூக்கிட்டு வரோம். அச்சோ, இவனுங்க போனா அந்த துண்டு நண்டி வீட்டுக்கு வந்தா மாட்டிப்பாலே, இப்போ என்ன செய்யறது? என்ன செய்யறது? போட்ட திட்டம் ஆப்போசிட்ல முடிஞ்சிருச்சே. இப்பதான் நீங்க சின்ன வயசுல ஸ்கூல்ல தேட பண்ணிட்டு இருந்தீங்க, உங்க புள்ள மாதிரி ஒருத்தங்க டீச்சரா இருக்கிறதுக்கு பேசாம பசுமாடு 4 7 மாரியா பசுமாடு வாங்கி போய் விற்பனை பண்ணுவீங்க. என்ன புள்ள? ஏமா சிங்கிச்சான் ட்ரெஸ் மாட்டினவியலே, நீங்க சொன்ன அட்ரஸ் நான் வரப்போகுது, ரெடியா இருங்க. அப்பாடி, ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டனா. அடே முட்டை, என்னடா யோசிக்கிறா? இவனுங்களை கூட்டு போ. அது வந்து